பாச இப்ப பிரச்சனைகள்னால எல்லா இடத்துலயும் போட்டோ எடுத்து வந்து சேர்றதுக்கு ஒரு ஷோவே முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு பிடி சார். இப்பதான் அண்ணன் பேசினார், எங்க கூட அண்ணன் தான் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ அண்ணன் வந்து பேசினாரு, இது மாதிரி மதுரையில் நல்லா போயிட்டு இருக்கு, பிக்கப் ஆயிட்டு இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு. நல்ல ஃபேமிலி க்ரௌட் வருதுன்னாரு. ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல வெக்கேஷன் படம் அப்படின்னு எடுத்தோம், பெண்களுக்காக அப்படின்னு ஒரு விஷயமா வச்சு முன்னிலைப்படுத்தி எடுத்தோம். பட் ஃபேமிலியா இவ்வளவு பேர் என்ஜாய் பண்றாங்கிறது இன்னும் ஒரு கூடுதல் சந்தோஷம். படம் பார்க்காதவங்க கண்டிப்பா வந்து தியேட்டர்ல படத்தை பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் ரெண்டு வாரம் லீவ் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 வாரம் லீவ் இருக்கு. ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி தனியா வந்து பார்க்காதீங்க, ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து பாருங்க. ஏன்னா இது எல்லாரும் சேர்ந்து பார்க்க வேண்டிய படம். டைரக்டர் ஏதாவது வணக்கம், இப்படி வந்துருங்க. கொஞ்சம் லவுடா பேரு. வணக்கம், நான் கார்த்திக் வேணுகோபாலன், டைரக்டர், பிடி சார் படத்தோட டைரக்டர். அதான் இப்போ கேட்டுட்டு இருந்தோம், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு இருந்தோம். டே பை டே வந்து இப்போ நேற்றுக்கு இன்னைக்கு இன்னும் நல்லா போயிட்டு இருக்கு, டாக்கா சூப்பரா பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மதுரையில் வந்து முன்னாடியே ஃபோன் கால்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு, சூப்பரா ரிசீவ் பண்றாங்க, தியேட்டர்ல ரெஸ்பான்ஸாகவும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க இன்னும் படம் பார்க்காம இருந்தா கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க, ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். கிளைமேக்ஸ் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஆனா அது என்னன்னு சொல்லிடாதீங்க. அது வந்து ஏன்னா நிறைய பேர் ட்விட்டர்ல அதான் நெட்ல எல்லாம் கிளைமேக்ஸோட போட்டு இதுதான் கிளைமேக்ஸ், இது சூப்பரா இருக்குங்கிறாங்க. கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்குன்னு சொல்லுங்க, பட் அது என்னன்னு சொல்லாதீங்க. ஏன்னா வந்து அது அநியாயத்துக்குன்னு எங்களுக்கு அனுப்பி இதை ஷேர் பண்ணிருங்கன்னு வேற சொல்றாங்க. கிளைமேக்ஸ் ரிவீல் பண்ண வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் அதை ஹோல்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க அதான் எங்களுக்கு அனுப்பி சூப்பர்னு சொல்றப்ப, அதை போட்டோ எடுத்து அனுப்பி சூப்பர்னு சொல்றப்ப அவங்க அதுக்கு எவ்வளவு எக்ஸைட் ஆனாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. அதே எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம், அவ்வளவுதான். அதனால முடிஞ்ச வரைக்கும் கிளைமேக்ஸ் வெளியில சொல்ல வேண்டாம், எல்லாரும் தியேட்டர்ல வந்து பார்த்து அந்த எக்ஸைட்மெண்ட். நல்ல பிக் ஆயிட்டு இருக்கு. நேத்துல இந்த படம் இன்னைக்கு பிக் ஆயிருக்குல்ல, இன்னும் நாளைக்கு சண்டே இருக்கு. ஸோ இன்னும் அடுத்த வாரம் இருக்கு. ஸோ வாங்க தியேட்டர்ல வந்து பாருங்க, பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப மகிழ்ச்சி மதுரைக்கு வந்தது. என்னுடைய 5 வருஷம் முன்னாடி நட்பே துணை படம் முடிஞ்சு இந்த மாதிரி தமிழ்நாடு டூர் வந்தோம். ஸோ இந்த வருஷமும் இந்த படத்துக்கு அப்புறம் இத்தனை நாள் கழிச்சு இப்போ ஒரு தமிழ்நாடு டூர் தூத்துக்குடியில ஆரம்பிச்சு அடுத்து இப்போ மதுரை வந்திருக்கோம். திருச்சி, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம் வரைக்கும் போலான்ட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடத்துல போய் இறங்குறப்ப இவங்க இவ்வளோ பாசம் கிடைக்கிறது வந்து, ஏன்னா இவ்வளோ பேர் வந்து இங்க பார்த்தா தெரியும், இவ்வளோ பேர் நின்று இருக்காங்க. ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுங்க வரவேற்பு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் எங்களுக்கு என்ன ரொம்ப சந்தோஷம், இன்னும் ரொம்ப சந்தோஷம்னா, எப்பவுமே என் படத்துக்கு வந்து பசங்க இருப்பாங்க, நிறைய பசங்க வந்து எப்பவுமே யூத்து நிறைய பேர் இருப்பாங்க தியேட்டர்ல. இந்த டைம் ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப, ஏன்னா படம் அவங்களுக்கான படமா இருக்கிறப்ப அவங்க அதை ரிசீவ் பண்ணி வர்றது வந்து இன்னொரு மன நிறைவா இருந்துச்சு. சரி, எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய கண்டென்ட்ங்கிறப்ப அது சரியா சேருதுங்கிறப்ப அது இன்னொரு எக்ஸ்ட்ரா திருப்தி ஏற்படுத்துதுண்ணே. பெரும்பாலும் இந்த ஒகேஷன் விடுமுறை நாட்கள்ல வந்து நிறைய தமிழ் படங்கள் வராம வேற டப்பிங் படங்கள் தான் நிறைய வந்தது. இதுக்கு என்ன காரணம்? இப்ப தெரியலண்ணே, அந்தந்த படத்தோட ரிலீஸ் முடிச்சு வர டைமா கூட இருக்கலாம். எங்களுது வந்து கரெக்டா வெக்கேஷனுக்குள்ள வரணுங்கிறது எங்க ஆசை. ஸோ பாத்தீங்கன்னா போன 10 நாள் முன்னாடி தான் நாங்க டேட்டே போட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து இது வெக்கேஷன் ஃபேமிலியோ வந்து பார்த்தா இது கரெக்டா இருக்கும்னு நாங்க நம்பினோம். ஸோ படம் ரிலீஸ் ஆகி அப்படியே அந்த ஃப்ளோலயே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு நாள் 10 கிட்டத்தட்ட ப்ரொமோட் பண்றதுக்கு நாள் 10. பட் எங்களுக்கு வந்து இது வெக்கேஷன்ல தான் வரணும் அப்படிங்கறது எங்களோட இதுங்கிறனால பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒருத்தரையா சந்திச்சு எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்கோம். அருமையா சப்போர்ட் பண்றாங்க தூத்துக்குடியிலும் சரி. இப்ப நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு, நீங்க எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்றது. எதுவும் சொல்ல வரலண்ணே, அது அவங்கவுங்களோட இதுன்னு. நான் ரொம்ப வயசுல சின்னவன், அவங்க ரொம்ப ஜாம்பவான்கள். 2 ஜாம்பவான்களை பத்தி கமெண்ட் பண்ற அளவுக்கு எனக்கு வயசும் இல்ல, அனுபவம் இல்லைண்ணே. அதனால அந்த கேள்வியை நான் தவிர்த்துறேன். அண்ணே பெரிய படமா இருக்கும்ண்ணே. இது வரைக்கும் நான் பண்ண என் கரியர்ல பண்ண படங்கள்லயே அளவுல ரொம்ப பெரிய படமா இருக்கும். அது என்னால் இப்ப சொல்ல முடியாது. பட் நான் அந்த படத்துக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அது கிட்டத்தட்ட என்னோட ஒரு கனவு ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். அது அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா, எப்படி நாங்க மீசை முருகலை இண்டிபெண்டா சேர்ந்து பசங்கள்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி பசங்கள்லாம் திரும்ப சேர்ந்து ஒரு பெரிய படம் எடுக்கலாம்னு சொல்லி இறங்கியிருக்கோம். அந்த படம் அடுத்து இந்த படத்தோடைய சக்சஸ் முடிச்சு எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த படத்தோட அறிவிப்போட வந்துருவோம். அதுவும் வந்துரும், சீக்கிரம் வந்துடும் அந்த படமும்.
இல்லண்ணே, அது என்னன்னா, நாங்க ஆல்பம் போட்டோம், எங்களுடைய லேபிள்ல இருந்து அடுத்து இளம் தலைமுறைக்கு நாங்க பண்ணிட்டோம், அடுத்து நமக்கு அப்புறம் வர பசங்க பண்ணணும். சோ அந்த பசங்களுக்கு இடம் கொடுக்கணும் இல்லையா, வளர்ற பசங்களுக்கு இடம் கொடுக்கணும், நம்மளே அந்த இடத்தையும் அடைச்சிக்க கூடாது. சோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தயாரிச்சு அவங்களோட ஆல்பம்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். இப்ப கூட எங்க அண்டர் கிரவுண்ட் ட்ரைபுங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வச்சிருக்கோம், அண்டர் கிரவுண்ட் ஆர்டிஸ்டுக்காக வச்சிருக்கோம். அதுல இப்ப கூட ஒரு ரீசெண்டா ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணி அந்த கிட்டத்தட்ட 6 பசங்களை அதுல பாட வச்சிருந்தோம். ஸோ எங்களோட அடுத்த ஃபோக்கஸ் என்னன்னா, அண்டர் கிரவுண்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக்னு வரப்ப தனி இசை பாடல்களுக்கு அடுத்த தலைமுறை உள்ள வரணும். நம்ம சினிமா உள்ள வந்துட்டோம், நமக்கு இதாயிட்டோம், அந்த இடத்தையும் நம்ம அடைச்சிக்க கூடாதுங்கிறது விருப்பம். ஒவ்வொரு கருத்தா சொல்லிட்டு வரானே. இப்ப எங்களுக்கு வந்து இந்த கருத்து ரொம்ப சொல்லணும்னு என்னோட பர்சனல் ஆசையா இருந்துச்சு. அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் அவர் கொண்டு வரப்ப இதை பண்ணியே ஆகணுங்கிற ஒரு இதுல பண்ணோம். இன்னைக்கு இப்ப வெளில அந்த பப்ளிக் ரிவ்யூவா அந்த இது வைக்கிறப்ப மக்கள் வந்து சொல்றப்ப, அதுவும் பெண்கள் வந்து அப்படி ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு போறப்ப என்ன கொஞ்சம் கிளைமேக்ஸும் சேர்த்து சொல்லிடுறாங்க, அது மட்டும் கொஞ்சம் இதா இருக்கு. பட் மற்றபடி அது சொல்லிட்டு போறப்ப ஓகே. இது அடுத்து தொடர்ந்து ஹிப்ஹாப் தமிழ் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இந்த மாதிரி இப்ப கலையோடு சேர்ந்து சமூகத்தின் வெளிப்பாடா நிறைய என்னென்ன பிரச்சனைகள் நாங்க நினைக்கிறோமோ அதை பத்திய குரல் எழுப்பிட்டே தான் இருந்திருக்கோம். இந்த படத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம், தொடர்ந்து அடுத்த படங்களையும் சொல்லணும். அண்ணா, இது நான் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னேனே, ரசிகர் மன்றங்கள் வேண்டாம், அது எதுக்கு அப்படின்னா, ஒரு 5 வருஷமா நான் வந்து இது ரசிகர் மன்றத்தை எதுவுமே ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படியே இருந்தேன். பட் அவங்க அதை யாரும் அதை கண்டுக்கிற மாதிரி தெரியல, பசங்க பாட்டுக்கு பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு தூத்துக்குடியில காலையில போறோம், அப்படி ஒரு விஷயம் பண்றாங்க. சரி, அவங்க சந்தோஷத்துக்கு ஓகே, பட் இதை முறைப்படுத்தி நடத்தணுங்கிறது ஆசை. எங்க பாருங்க எல்லாம் அதோ இருக்கு, இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, நாங்க வராதீங்க வேலையை பாருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சோ அதனால வந்து சரி இவ்வளவு பேர் அன்பு வச்சிருக்காங்க, சரி இந்த அன்பை சரியான வழியில நடத்தணும்னு இந்த வருஷம் வந்து ரசிகர் மன்றமா இருக்காதுண்ணே, வெறும் சினிமா சார்ந்த விஷயமா இருக்காதுண்ணே. ஏன்னா நானே வந்து சினிமால இருந்து இப்ப ஒரு கடந்த 2 வருஷங்கள் வெளில போய் படிச்சுட்டு வரணும், அதுல நான் முக்கியத்துவம் கொடுக்கறப்ப என்ன ரசிக்கிறவங்களுக்கும் என் கலையை ஆதரிக்கிறவங்களுக்கும் நான் வந்து படம் மட்டும் அப்படிங்கிற விஷயத்துல இருந்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருப்பேன். அதனால இந்த வருஷம் அதையும் அனௌன்ஸ் பண்ண போறோம். சோ எங்க மதுரையோட தலைவர் இங்கதான் இருக்காரு, சரவணன். எங்க அவர் இந்த இவர் மாதிரி இந்த உன்னிடத்தில் என்ன படம் அது, அதுல கார்த்திக் பின்னாடி இருந்து கைதட்டு வரலாம், அந்த மாதிரி அங்க நின்று கைதட்டிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ தொடர்ந்து இப்ப எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் இப்ப எல்லாரும் ரெடியா இருக்காங்க. பட் என்ன வழியில இவங்களை ஊக்கப்படுத்தி கொண்டு போனோம், அது வந்து வெறும் சினிமாவா இருந்திருக்கூடாது, ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் அவங்க இறங்கணுங்கிறது என் ஆசை. சோ அதனால அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணுவோன்னு. நன்றிண்ணே, நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. உங்க அன்புக்கு நன்றி. மதுரை என்னைக்குமே வந்து எனக்கு ஒரு சிறப்பான, மதுரை என்னைக்குமே எனக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் தான். மதுரைன்னு சொன்னா என்னுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து கோயம்புத்தூர்ல பிறந்தாலும் நிறைய பேர் நான் மதுரையை அவங்க சொந்த ஊருன்னு கேட்கற அளவுக்கு மதுரையிலே தான் இருந்திருக்கேன். இங்க இருக்கிற நண்பர் படை எனக்கு ரொம்ப பெருசு. மதுரையில எப்ப வந்தாலும் இவ்வளவு பேர், அதாவது பிரஸ் மீட் பாருங்க, அதான் வந்து தவிர்க்க முடியாது அவ்வளவு அன்பு. சோ மதுரை என்னைக்குமே எனக்கு ஸ்பெஷல். தேங்க்யூ, லவ் யூ ஆல். நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ.